வணக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே பிக்சர் போட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா, நான் வந்துட்டு ஒரு சித்த மருத்துவர். சரிங்களா, நான் வந்துட்டு இன்றைக்கி காலேஜில் படிக்கும் பொழுது நான் வந்து நல்லா பாடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே நான் வந்து நிறைய பாடல்கள் வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு ஸ்டேஜ்லேயும் ஆர்கெஸ்ட்ராவில் இது மாதிரி நிறைய பாடியிருக்கேன். சரிங்களா, அப்படிக்கும் பொழுது அப்போது நான் எங்கள் காலேஜில் இருக்க பிள்ளைங்க முன்னாடி பாடும் பொழுது கூட சில இந்த சினிமா வார்த்தைகள் சில இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் வந்து விரசமாக இருக்கும் பார்த்தீங்களா, சில வார்த்தைகள் அதெல்லாம் வந்துட்டு அந்த கேட்குற பிள்ளைங்க வந்துட்டு மனசில் நினைக்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த வார்த்தைக்கான மீனிங் வந்துட்டு எடுத்துப்பாங்க, எடுத்து நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இப்போ என்ன மாதிரி சிங்கர்ஸ் நீங்கள் இப்போ ஒரு சிங்கரை போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பாட்டை, அந்த பாட்டு வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள், அது பாடுகிற விதம், அந்த ஸ்டைலு, அதே மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு பாட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா, அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு அதில் மட்டும்தான் இருக்கும். சரியா, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பாடும் பொழுது அவங்க வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு செயல்பட்டு அந்த பாட்டை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த பாட்டை அவங்க வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கருக்கு வந்துட்டு உள்ள வந்து ஒரு பேசிக்கான வந்துட்டு ஒரு குவாலிட்டி இதே மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனித்திறமை. சரிங்களா, என்ன மாதிரி நான் மட்டும்தான் பாட முடியும் இல்லையா? இப்போ என்ன மாதிரி இப்போ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா மக்கள் இடையில நிறைய பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா வந்துட்டு அந்த ட்ராயிங் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய டேலண்ட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சானியா மிர்சாலாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா கொஞ்சம் போக போக அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் குண்டாயிட்டாங்கல்ல அவங்க கொஞ்சம் போக போக. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடியை மட்டுமே பார்த்து நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டீஸ் பண்ணாங்க. சரிங்களா, டீஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அதை வந்து அவங்க வந்து அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, அதெல்லாம் வந்து ஒரு டேலண்ட்டுங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு. சரிங்களா, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வந்துட்டு ஒரு உழைப்பை கொடுத்து அந்த கேமில் அவங்க வந்து செயல்படுறாங்க. சரிங்களா, நம்ம அதை தாங்க பார்க்கணும், இதுதான் நம்ம பார்க்கணுங்க. இதையே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இன்னும் அப்படியே மேலோட்டமாகவே பார்க்குறீங்க? எப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு 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 மனுஷங்க தனியாக ஒரு மனுஷங்க வந்து ஒரு மனிதன் வந்துட்டு செயல்படுறாங்கன்னா அவங்களுடைய மனதை பார்க்கணுங்க. அவங்களுடைய மனது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட்டு, அதே மாதிரி அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய உழைப்பு, எதுதாங்க நம்ம பார்க்கணும். இன்னும் அந்த உடம்பையே ஏன் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்? இன்னும் மேலோட்டமாக பார்க்குறீங்களே. இதெல்லாம் எப்போ தான் நம்ம வந்து மாற்றிக்க போகிறோங்க? அதெல்லாம் நமக்கு நல்லதா? அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களும் நம்மள மாட்டு தாங்க வருங்க. நம்ம பார்க்குற பாவையை மாற்றுங்க. சரியா, உண்மை எதுவோ அதை நோக்கி போங்க. ஒவ்வொரு மனிதக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சோல், அந்த ஒரு ஆன்மா, அந்த ஒரு பவர், அந்த ஒரு டேலண்ட்டு, அதை பாருங்கள். இல்லை அந்த பாடியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏன் வந்துட்டு வந்து எல்லாரோடையும் மதிக்கப்படுறாங்கன்னா இந்த மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குதுங்க. அதனால தான் அவங்க வந்து பெரிய லெவலுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாரோடையும் அவங்க வந்து மதிக்கப்படுறாங்க. இப்போ நம்மளும் மதிக்கப்படணும்னா நம்மளுடைய தாட்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, நன்றி.